வணக்கம் மக்களே. ஸோ February 1 2025 இன்றைக்கான நாள் என்னன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய மத்திய பட்ஜெட் 2025 வந்து பார்த்தோன்னா திரு நிர்மலா சீதாராமன், நம்மளுடைய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பார்த்தோன்னா தாக்கல் செஞ்சாங்க. ஸோ இதில் எல்லாருமே சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இன்கம் டேக்ஸ் நியூ ரெஜிம்னு சொல்லக்கூடிய வருமான வரி புதிய வரிமுறையில் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸை எல்லோரும் எதிர்பார்த்த சேஞ்சஸை வந்து பார்த்தோன்னா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது பெரிய அளவில் சேஞ்சஸாக அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா எதிர்பார்த்த மாதிரி இது ஒரு பெரிய வகையில் ஒரு சேஞ்சஸ் தான். அது என்ன சேஞ்சஸு, என்ன ஸ்லாப் இப்போ இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரக்கூடிய சப்ஸ்கிரைபராக அல்லது வியூவராக இருந்தீங்கன்னா கீழே தெரியக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் தெரியக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்ஸாக வரும். நீங்களும் அதை முதலாக பார்க்கலாம். ஸோ வாங்க இன்றைக்கி அந்த இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் ஃபார் நியூ ரெஜிம் என்னென்னு பார்த்துடலாமா? வாங்க. ஸோ வாங்க மக்களே, இப்போ இருக்கக்கூடிய 2025க்கான நியூ ரெஜிமில் என்ன டேக்ஸ் ஸ்லாப் சேஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரூபாய் 12 லட்சம் வரை வருமான வரி இல்லை அப்படின்றத மொதல் டாப்பிக்குங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் நியூஸே. ஸோ இதுவரையே வந்து பார்த்தோன்னா பட்ஜெட் ஸ்பீச்சில் பார்த்தவங்க எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு வேர்டுனா அது இந்த வேர்டு தான். ஓகே, ரூபாய் 12 லட்சம் வரை வருமான வரி இல்லை. ஸோ இப்போ பாருங்கள், முன்னாடி இருந்த நியூஸ் லேப் படி வந்து பார்த்தீங்கன்னா 0 to 3 லட்சம் வரையும் வந்து பார்த்திங்கன்னா வரி இல்லை அப்படின்னு இருக்கும். இது 2025க்கான ஃபினான்ஸ் பில் படி வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 4 லட்சம் வரை, நீங்கள் 4 லட்ச ரூபா வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு வருமானம் இருந்ததுன்னா உங்களுக்கு வரியே கிடையாதுங்க. ஓகேங்களா, நில். அதுவே ரூபாய் 4 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வரை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 5%, அதாவது 5% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரி கட்டுவீங்க. அதே போல் ரூபாய் 12 லட்சத்துலேருந்து 16 லட்சம் வரையும் நீங்கள் உங்களுடைய ஆண்டு வருமானம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 15% வந்து பார்த்திங்கன்னா வரியாக இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் 16 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரை உங்களுடைய ஆண்டு வருமானம் இருந்தால் 20% நீங்கள் வரி கட்டுற மாதிரி இருக்கும். 20 லட்சத்துலேருந்து ரூபாய் 24 லட்சம் வரை வந்து பார்த்திங்கன்னா இருந்ததுன்னா நீங்கள் 25% வந்து பார்த்திங்கன்னா வரி கட்டுற மாதிரி இருக்கும். இதுவே 24 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா சூப்பர் டேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 30% வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வரியாக கட்டணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று வந்து பார்த்தோன்னா அவங்க சூப்பரான ஒரு விஷயமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது எல்லாருக்குமே இந்த வீட்டு வாடகை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வீட்டு வாடகை டிடிஎஸ் ரேட்டை வந்து பார்த்திங்கன்னா 10% எல்லாருக்கும் தெரியும். அதை 2.4 லட்சத்துலேருந்து, அதாவது 2,40,000 இருந்து 6 லட்சமாக வந்து பார்த்திங்கன்னா உயர்த்தி இருக்கிறாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயமாக தான் வந்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், ஓகேங்களா, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50,000 கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா வந்து பார்த்தோன்னா உயர்த்தி இருக்கிறாங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்கப்படுது. ஸோ நான் ஏன் சார் சொன்னதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து இந்த ஸ்லாபை பற்றி போடுறீங்க அப்படின்னா நிறைய பேர் எதிர்பார்த்தது இந்த ஸ்லாபில் எதனா சேஞ்சஸ் வருமா, இன்கம் ஸ்லாப் வருமான வரி முறையில், அதுவும் புதிய வருமான வரி முறையில் எதனா சேஞ்சஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பட் இதில் சேஞ்சஸ் என்ன வந்தாலுமே சரி, பழைய வருமான வரி முறையில், அதாவது ஓல்டு ரெஜிமில் வந்து பார்த்தோன்னா எந்த சேஞ்சஸும் இதுவரையும் அவங்க சொல்லலை. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்லாப் ரேட்டு அண்ட் ஸ்லாபுக்கான பர்சன்டேஜ் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஃபினான்ஸ் பில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபினான்ஸ் பில் 2025 வந்து பார்த்திங்கன்னா தாக்கல் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் தான் டீட்டெயில்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் கொண்டு வர போகிறாங்க, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ அதில் உங்களுக்கு முழுமையான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வரும். ஸோ ஹாப்பி நியூஸ் ஃபார் ஆல் த மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ். ஓகேங்களா, மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மிடில் கிளாஸ்னு சொல்லக்கூடிய இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வரப்பிரசாதமான ஒரு செய்தியாக இருக்குங்க. ஓகேங்களா, ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த நியூஸை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ரெஜிமில் தான் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. காரணம் என்னென்னா அதில் நிறைய டிடக்ஷன்ஸ் அண்ட் எக்ஸம்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ நியூ ரெஜிம்னு வந்து பார்த்திங்கன்னா 2 தாங்க, 80 CCD2ன்னு சொல்லக்கூடிய அதுவும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வருமான வரி உச்ச வரும்போது பார்த்திங்கன்னா 7 லட்ச ரூபாயிலேருந்து 12 லட்ச ரூபா வரையும் வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்தப்பட்டிருக்கு. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் நியூ டேக்ஸ் ரெஜிம்ங்க.
ஓகே. ஸோ அதுக்கு மட்டும் தான் இன்னும் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமை பற்றி அவங்க எதுவுமே ஒன்றும் சொல்லலை. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வீக்குங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தாக்கல் பண்ணுவாங்க. ஸோ அதில் தெளிவாக வந்து போடுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் இது போன்ற மேலும் தகவல் உள்ள வீடியோவை உங்களுக்கு நான் கொடுக்க முடியும். ஸோ நன்றி மக்களே.